எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இப்படி ஒரு கில்லாடியான ஒரு சப்ஸ்கிரைபரை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது நண்பர்களே. அப்படியே கான்செப்டை மாற்றி யோசிச்சிருக்காரு. சில பேர் என்ன பண்ணுறாங்க, அவங்களிடம் இருக்கக்கூடிய கோல்டு அது போன்ற சில விஷயங்களை வச்சுக்கிட்டு ஷேர் மார்க்கெட்ஸில் போய் என்ட்ராயிருக்காங்க. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, பார்த்துருக்காப்புல ஷேர் மார்க்கெட்டில் பல நல்ல ஷேர்கள் வாங்கியிருக்காரு. ஆனாலும் அது துரதிருஷ்டவசமாக இறங்கி கிடந்துக்கிட்டே இருக்கு. ரொம்ப மாதங்களாக பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. நான் பல மாதங்களாக பார்த்துக்கிட்டே இருக்கேன், அவன் தூங்கிக்கிட்டே இருக்கான், சரி இவன் ஒர்க் அவுட் ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு 2 மாதங்களுக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த பிளெட்ஜிங், மார்ஜின் ட்ரேடிங், ஃபண்டிங் அப்படின்ற சில கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்குது, சில ப்ராடக்ட்ஸ் அப்படியே மாற்றி யோசிச்சிருக்காப்புல. நிறைய பேர் ஷேர்களை வச்சுக்கிட்டு அந்த மார்ஜின் ட்ரேடிங், ஃபண்டிங் அப்படின்ற ப்ராடக்ட் மூலியமாக ஷேர்கள் அதுக்குள்ளேயே மறுபடி போவாங்க. அதாவது ஷேர்கள் அவங்ககிட்ட ஆல்ரெடி இருக்குது, அதைய பிளட்ஜிங்க்கு உபயோகப்படுத்திக்கிட்டு அதை வச்சு மறுபடியும் ஷேர்கள் அப்படின்ற மாதிரியே என்றான். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அதான் ஷேர் மார்க்கெட்டில் ஆல்ரெடி ஷேர்களை வாங்கி தூங்கிக்கிட்டு இருக்கு, மறுபடியும் அவனிலேயே ஏன் பிடிக்கணும், வேறு அசட் கிளாஸஸை பிடிப்போம், இன்ஸ்ட்ருமெண்ட் டைப்பை மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டும் சில்வரும் பிடிச்சேன், இப்போ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. இப்படி ஒரு பலே கில்லாடியை நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன் நண்பர்களே. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அதாவது ஜேசன் ஃபர்மன் அப்படின்ற ஒரு அமெரிக்க பொருளாதார மேதை, அவர் என்ன சொல்கிறாரு, பெரிதும் மதிக்கத்தக்க ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராகவும் இருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் கோவிடுக்கு அப்புறம் அனலைஸ் பண்ணி பார்க்குறேன், கோவிடுக்கு அப்புறம் பெரிய பொருளாதாரங்களில் நல்லா வளர்ந்து வந்த பொருளாதாரமாக இந்தியா தான் இருக்குது. ஸோ அமெரிக்கா ஆகட்டும், ரஷ்யா மற்றும் யூரோப் மற்றும் சைனாவே கூட எடுத்துக்குவோம், எல்லா பொருளாதாரங்களையும் பீட் பண்ணி வளர்ச்சி விகிதத்தில் இந்தியா மேலே வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை சொல்லியிருக்காப்புல. என்னை பொறுத்த வரைக்கும் இவர் சொன்னதை நம்ம உணர்வு பூர்வமாக உணரணும்னு வச்சிங்களேன். கோவிட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பல வேலை வாய்ப்புகளுக்கு ஒரு 5000 10,000 அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ போய் எடுத்து பார்த்தோம்னா அதே வேலை வாய்ப்புகளுக்கு 15,000 25,000 போன்ற சம்பளங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி பல தொழிலதிபர்கள், என்னுடைய சில நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் பெருசாக சம்பாதிக்கல. அவங்க சொல்கிறதே 2020 அந்த கோவிட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ரா மெட்டீரியல் காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இல்லைன்னு நான் சொல்லலை. பட் எங்களுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட் மார்ஜினும் பார்க்கும்பொழுது ஆப்ரேஷன் பெர்ஃபார்மன்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி உணர்வுபூர்வமாக இப்போ இதுக்கும் அதுக்கும் நான் முடிச்சு போட்டு பார்க்குறேன். ஸோ இவர் செஞ்சிருக்கக்கூடிய அனாலிசிஸில் என்னை பொறுத்த வரைக்கும் கோவிட்டுக்கு பிறகு இந்தியாவில் பொருளாதாரம் என்பது மிகப்பெரிய அளவில் வலுவாக மாறி இருக்கு, மற்ற பெரிய பொருளாதாரங்களை விடத அப்படின்ற உண்மையை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இது போன்ற விஷயங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்கு உதவி செஞ்சு நம்மளுடைய ஸ்டாக்ஸ் எல்லாம் மேல் நோக்கி வந்துச்சுன்னா மகிழ்ச்சி தான் நண்பர்களே. இங்கே பாருங்க, நம்ம ஆளுங்க அடங்க மாட்டேங்கிறாங்க. இந்தியாவில் முதல்லாம் சூ அந்த பக்கமெல்லாம் போகாத அப்படிம்பாங்க. என்னங்க எதை பற்றிங்க பேசுகிறீங்கன்னா, நான் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி தான் தம்பி பேசுகிறேன், அந்த பக்கம் கால்டி எடுத்து வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் கொள்கைகளாக இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ கணக்கெடுத்து பார்த்தோம்னா 2016 வெறும் 2.5 கோடி டிமேட் அக்கௌண்ட்டுகள் தான் இருந்தது. ஆனால் இப்போ 2025 அக்டோபர் மாத கணக்கின்படி பார்க்கும்போது 21 கோடி டிமேட் அக்கௌண்ட்டுகளை நம்ம தாண்டி இருக்கோம். அதுலேயும் ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய அமௌண்ட் என்பது இந்த டிமேட் அக்கௌண்ட் எல்லாம் ஓப்பன் ஆயிருக்கு, எல்லாம் ஓகே. மியூச்சுவல் ஃபண்டுகளில் வரக்கூடிய பணம் என்பது லம்சமாக வராமல் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்லேயே ரெகுலராக 25,000 கோடிக்கு மேலே வரக்கூடிய ஒரு சக்தி அப்படின்றது வந்திருக்கு நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டில். ஸோ இது ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி தான் இந்த 2 செய்திகளுமே. இதில் இந்த பலே கில்லாடி அவர்களுடைய செய்தி நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்டாகவே அதை நான் இன்னைக்கு வாசிச்சு விட்டேன். நண்பர்களே, உங்களுக்கு தெரியாதில்ல, செபியினுடைய சேர்மன் இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் சரி இப்பவும் சரி அந்த ரேட்ஸ் ரிலேட்டடான இன்ஸ்ட்ருமெண்ட்டில் அடிக்கடி சம் அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் என்பது கூட்டிகிட்டே போகுது. இப்போ கூட சமீபத்தில் அதில் மியூச்சுவல் ஃபண்டுகள் இன்க்ளூஷன் பண்ணுறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பல பத்திரிகையில் செய்திகள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இதனால்
ஒரு செக்டரில் திடீர்னு செய்தி வருது. இதுக்கு முன்னாடி ஏஎம்சி கம்பெனிஸில் ஒரு செக்டர்னுடைய நியூஸ் வந்து செபினுடைய இடத்துலேருந்து வந்தது. அதாவது செபி வந்து ஒரு மீட்டிங் போட போகிறாங்க, அதில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பற்றிய விஷயங்கள் வரும்னு சொன்ன உடனே ஏஎம்சி கம்பெனிஸ் எல்லாம் கீழே விழுந்தான். அப்புறம் அந்த மீட்டிங்கில் செபி அதை பற்றி பேசவே இல்லை, உடனே ஏஎம்சி கம்பெனிகள்லாம் மேலே ஏறினான். இப்போ சமீபத்தில் வந்து இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோலாம் வந்து குறைக்கணும், அதில் டிரான்ஸ்பரன்சி இருக்கணும்னு செபி சொன்னதுக்கப்புறம் பல்வேறு ஏஎம்சி கம்பெனிகள் கீழே விழுந்தான். ஸோ இந்த மாதிரி ரெகுலேட்டர்னுடைய நியூஸ்லாம் ரொம்ப தாக்கமாக இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபேமஸ் ரைட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது எம்பசி ஆஃபீஸ் பார்க்ஸ் இருக்குது, ப்ரூக்ஃபீல்டு இந்தியா ரியல் எஸ்டேட், கோயம்புத்தூர் இருக்கிறவங்களுக்கு ப்ரூக்ஃபீல்டு அப்படின்ற பெயர் வந்து ரொம்பவுமே பரிச்சயமாக இருக்கும். அதே மாதிரி மைண்ட் ஸ்பேஸ் பிஸ்னஸ் பார்க்ஸஸ் இருக்குது, நெக்ஸஸ் செலக்ட், இது இப்போ லேட்டஸ்ட்டாக ஐபிஓ மூலியமாக வந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதெல்லாம் இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு நம்ம போய் எடுத்து பார்க்கல. இதுக்கு முன்னாடி இருந்த சேர்மேன் அவர்கள் பேசினார் பார்த்துருந்தாங்க, பார்த்தீங்களா, ஞாபகம் இருக்கு, அவங்களும் வந்து ரைட்ஸுக்கு ஆதரவாகலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பேச்சினுடைய முடிவில் தற்போதைய நிலைமையில் பார்க்கும்போது இருக்கிறதுலே உச்சத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த எம்பசி ஆஃபீஸ் பார்க்ஸ் ரைட்டு. அது மட்டும் இல்லாமல் இவங்க தொடர்ந்து டிவிடெண்டு அதிகமாக கொடுத்து கொண்டிருக்கக்கூடியவங்க. சும்மா பார்க்க தான் வந்தோம், எங்களுக்கு இங்கே ஒன்றும் வேலை இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா பொதுவாக பல ட்ரேடர்களுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா, இது போன வருஷத்தினுடைய சப்போர்ட்டோ அல்லது அதுக்கு முந்தின வருஷம் சப்போர்ட்லேயே வந்து விழுந்திருந்தால் நல்லா இருக்குமே நினச்சிருப்பாங்க. பட் எடுத்து பார்க்கும் பொழுதே அது தற்போதைய விலை என்பது கொஞ்சம் மேல் நோக்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் இந்த பங்கினுடைய விலை எப்படி இருக்கும் அப்படின்றது அவங்க மனசில் யோசித்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எது எப்படியோ நியூஸ் என்பது வந்திருக்கிறதுனால இந்த பங்கை எடுத்து பார்க்கும்பொழுது இந்த பங்கினுடைய விலை என்பது மனதுக்கு சந்தோஷம் தரும்படியாக ஓரளவுக்கு நல்லா மேல் நோக்கி ஏறி இருக்கு. அதே மாதிரி இந்த ப்ரூக்ஃபீல்டு இந்தியா ரியல் எஸ்டேட் அதுவுமே வந்து இந்த 2025 தொடக்கத்தில் 270 ரூபாய்ன்னு இருந்தது, இப்போ 327. இது வேணால் கொஞ்சோண்டு இறங்கி இருக்குது. இதுக்கு முன்னாடி 350 ரூபாயில் இருந்தவன் இப்போ 327ன்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்தது மைண்ட் ஸ்பேஸ் பிஸ்னஸ் பார்க்ஸ் அப்படின்ற ரைட் எடுத்து பார்த்தாலும் அவனும் தன்னுடைய வாழ்நாள் உச்சத்தில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இந்த நெக்ஸஸ் செலக்ட் ட்ரஸ்ட் அதுவும் வாழ்நாளுடைய உச்சத்தில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது 100 ரூபாயிலிருந்து 160 ரூபாய்னு வந்தது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய டிவிடெண்ட் என்பதும் வருஷமானா கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதாவது இந்த ரைட்ஸினுடைய வேலையே வந்து ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டியில் பொசிஷன் எடுத்து அதன் மூலிமா வருமானத்தை உண்டாக்கி அதையே ஷேர் ஹோல்டர் கொடுக்குறதா. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் போய் ஏதாவது லேண்ட் எடுக்கலாம்னு நினச்சா ஒரு சென்டே வந்து 10 லட்சம் 15 லட்சம்ன்றாங்க. அது எங்கே இத்தனைக்கும் ரொம்ப அவுட்டராக இருக்கக்கூடிய ஏரியாவில். அது போன்றவங்கலாம் என்ன யோசிச்சுட்டு இருப்பாங்கன்னா, இந்த ரியல் எஸ்டேட் மூலியமாக நம்மளுக்கு வாடகை கட்டி விட்டு வருமானம் வாங்க முடியலையேன்னு ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அது போன்ற ஆட்களுக்கு ஆரம்பகட்ட நிலையில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்தது தான் இது போன்ற ரைட்ஸ்கள்லாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு அந்த மைண்ட் ஸ்பேஸ் ரைட் அப்படின்றத எடுத்து பார்த்தோம்னா அவங்க இத்தனை இடங்கள்ல வந்து ஆஃபீஸ் ஸ்பேசஸ் எல்லாம் கட்டி வாடகை விட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நம்ம போய் ஏதாவது ஒரு இடத்த வாங்கி பில்டிங் கட்டி இப்படி வாடகை விட முடியுமா நம்ம? ஆனால் ஒரே ஒரு ரைட்ஸ் அப்படின்ற ஷேர் எடுத்துக்கிட்டோம்னாவே அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இது போன்ற இடங்கள்ல நீங்களும் ஒரு ஷேர் ஹோல்டர் ஆகுறீங்க அப்படின்ற மாதிரி தான் மீனிங். இதனால தான் செபினுடைய குட் புக்ஸ் போன்ற, அதாவது அவங்க திங்க் பண்ணி பார்க்குறாங்க, சரி இது போன்ற ப்ராடக்ட்ஸ்கள் வந்து எல்லா இடங்களையும் இன்க்ளூஷன் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக ரெகுலேட்டரியில் கொஞ்சம் கொஞ்சமாக தளர்த்திட்டு வர்றாங்க. போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ சமீபத்தில் நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நம்ம மார்க்கெட்டில் எத்தனை பிரச்சனைகளை தாண்டி இப்போ இருக்கக்கூடிய உச்சிக்கு வந்திருக்கோம் அப்படின்றது பாருங்கள். ஃபாரினர்ஸ் தொடர்ந்து பணத்தை வெளியெடுத்துக்கிட்டே இருக்காங்க. அஃப்கோர்ஸ் அவங்க வெளியெடுக்கிறதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் வந்து உங்கள் கம்பெனிகள், கார்பரேட் கம்பெனிகள் பெருசாக க்ரோத் காமிக்கலை, இனிமேல் அவங்ககிட்ட வளர்ச்சி என்பதே இருக்காதோ அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு நாங்கள் பணத்தை எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஜியோ பாலிட்டிக்கல், இந்த ரஷ்யாவும் இஸ்ரேலும் மற்றும் இப்போ ஜப்பானும் சைனாவும் சேர்ந்து நம்மளை தான் நடுவில் வச்சுக்கிட்டு அவங்க மாற்றி மாற்றி குண்டை போட்டுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி இதனாலேயும் நம்மளுடைய மார்க்கெட் தடுமாறுது. திடீர்னு புது வரவாக இதெல்லாம் நம்ம வந்து கடந்த 1.5 வருஷமாக அனுபவிச்சுட்டு இருந்தோம், 4-5 வருஷமாக அனுபவிச்சுட்டு இருந்தோம். திடீர்னு புது வரவாக ட்ரம்ப்பும் அவருடைய டேரிஃபும் உள்ளே வந்து நம்மளை போட்டு தள்ளிச்சு.
அதே மாதிரி சைனாவுடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வளர்ச்சி அடையும் போதும் அப்போ ஒரு தடவை அமெரிக்க டெக் கம்பெனிகள் தடால்னு கீழே விழுந்து நம்மளை தொந்தரவு பண்ணால் இப்போ கடந்த ஒரு வாரமாக இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய வீழ்ச்சி என்பதும் நம்ம மார்க்கெட்டை போட்டு உழுக்குன்னு உழுக்கிட்டு இருக்கு. ஸோ இத்தனை பிரச்சனைகளை தாண்டி வந்துட்டோம். இனிமேலும் இந்திய ஷேர் மார்க்கெட் பாதாளத்துக்கு போகும், அவ்வளோதான், முடிஞ்சது, இந்தியாவே முடிஞ்சதுன்ற மாதிரிலாம் இன்னும் பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ எனக்கு என்ன நம்பிக்கைன்னா, இத்தனை பிரச்சனையை தாண்டி வந்திருக்கோம். ஷேர் மார்க்கெட்டில் கடந்த ஒரு வருஷமாக லாபமும் இல்லை, அதாவது மார்க்கெட்டே பெருசாக நகரல. இப்படி இருக்கிற சமயத்திலேயே பல்வேறு பங்குகள் 50% இறங்குவதும், 50% அல்லது ஒரு 30% ஏறதும், சில பங்குகள் இறங்கிட்டு இந்த 2025 2-3 ரவுண்டு போயிட்டு வந்தவன்லாம் இருக்கான். ஸோ அப்போ நம்ம மார்க்கெட் என்பது ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக இருந்துருச்சு. இனி இந்த தொழில் என்பது இன்னொரு 10-15 வருஷத்துக்கு ஒரு அசைக்க முடியாத ஒரு தொழிலாக இருக்கும் அப்படின்றதான் என்னுடைய கருத்து. அதாவது ஸ்டாக்கினுடைய விலைகளினுடைய வாலட்டிலிட்டி நீட்டிப்படுத்தி விடாது. நண்பர்களே, இப்போ சமீபத்தில் நம்ம ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிட்டோம். அதாவது தங்கத்தினுடைய விலை கண்ணா பின்னான்னு ஏறினதுக்கு காரணம் அதுக்குள்ளே வந்த கார்ப்பரேட் கம்பெனிகள். ஒரு உதாரணத்துக்கு ஹெட்ஜிங் ஃபண்ட்ஸ் முதல் கொண்டு பல பேர் என்ன யோசிச்சாங்கன்னா, ட்ரம்ப் அவர்கள் இருக்கிறதுனால போர்ட்ஃபோலியோவில் கோல்டுனுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. அந்த மாதிரி பெரிய ஆளுங்க வந்து உள்ளே கை வச்ச உடனே தான் கோல்டுனுடைய விலை மிகப்பெரிய அளவில் மேல் நோக்கி ஏறி வந்தது. அதே மாதிரி தான் ஸோ ரியல் எஸ்டேட்லேயும் அதே மாதிரி இப்போ கோயம்புத்தூர் பக்கமெல்லாம் வந்து ஏதோ ஒரு குரூப் உள்ளே வந்தாங்க. அவங்க வந்தோடனே கண்ணா அப்படின்னா விலை ஏறி போச்சு. ஸோ ஒரு கார்ப்பரேட்டினுடைய பேக்ரவுண்ட் இல்லாமல் எந்த ஒரு அசட்டினுடைய விலையும் மேல் நோக்கி ஏறக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்லேயும் அதே மாதிரி எந்த பங்குகளில் அதிகமான ட்ரேட் வேல்யூ, டிரான்சாக்ஷன் வேல்யூ நடக்குது, அதுவும் யார் மூலியமாக, மியூச்சுவல் ஃபண்டுகள் மூலியமாக அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டா தான் ஓரளவுக்கு நம்ம எப்படி விலை டக்குன்னு ஏறுறதுக்கு உண்டான பின்னணி காரணங்களில் டிஐஸ் இருக்காங்களா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஸ்டாக்கையும் நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த ஸ்டாக்கை வேறு யாராவது ஒருத்தர் வாங்கி ஏற்றி விடுவாங்களா, விலை ஏற்றி விடுவாங்களா நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு முறையும் யோசிச்சு எடுத்து பார்த்தா ஓரளவுக்கு ஸ்மார்ட்டாக ஸ்டாக் மார்க்கெட்டில் ஜெயிச்சு வந்துடலாம். அதே மாதிரி நான் இப்போ சமீபத்தில் சில ஸ்மார்ட்டான ஆளுகிட்ட பேசிக்கிட்டு இருக்கையில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் ஜெயிச்சேன் தம்பி, அங்கேருந்து பணத்தை எடுத்து நான் அப்படியே சேஃப்டி பண்ணிட்டேன். ஒரு கோடியை போட்டேன், ஓரளவுக்கு ஒரு அமௌண்ட் வந்துச்சுன்னா அதை எடுத்து ஒரு சேஃப்டியாக அதை ஒரு ஃபிக்ஸடு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக பேங்க்கு ஃபிக்ஸட் டேர்ம் டெபாசிட்ஸ் அந்த மாதிரிலாம் சேஃப்டி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி. ஏங்க அப்படின்னு கேட்டால், முதல்ல சம்பாதிச்சதை சேஃப்டி பண்ணிடணும், அதுதான் நம்மளுக்கு அடையாளம். எந்நேரம் இந்த மார்க்கெட்டுக்குள்ளே இருந்தோம்னா பணத்தை பிடிச்சி வச்சிரும். ஸோ நம்மளுடைய கணக்கே வேறு. நம்ம வந்து மார்க்கெட்டில் வேறு பக்கம் இருந்து பணத்தை கொண்டு வந்து போட வேண்டியதாக இருக்குது, ஏன்னா அவன் லாக் பண்ணி விட்றான். ஆனால் ஸ்மார்ட் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்குன்னு ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட், அவ்வளோதான், அந்த அமௌண்ட்டுக்குள்ளேருந்து என்ன லாபம் வருதோ அதை எடுத்து சேஃப்டி பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் இருக்காங்க. இங்கே நம்மள நிறைய பேர் என்னடான்னா, அது எவ்வளோ போட்டாலும் இந்த கடலில் கரைச்சி விட்ட பெருங்காயம் மாதிரி கரைஞ்சிக்கிட்டே நம்ம பணத்தை லாக் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்குது. நம்ம வேறு பக்கம் பிஸ்னஸ்லேருந்து கொண்டு வந்து இதுக்குள்ளே பணம் போடுற மாதிரி ஆகிக்கிட்டு இருக்கு. அப்போ நீ எப்போ தான்டா எங்களுக்கு பணம் கொடுப்ப, எப்போ பாரு கொண்டு வர பணத்தை பூரா வாங்கி வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்போ நீ எங்களுக்கு எப்போ தான் பணம் தருவேன், நாங்கள் எப்போ தான் பணத்தை எடுத்துக்கொண்டு வெளியே வேறு தொழில்களில் முதலீடு பண்ணுறது அப்படின்ற மாதிரி பல பேர்த்தினுடைய எண்ணமாக இருக்குது. பாருங்க, இந்த சூழ்நிலையில் ஒரு நண்பர் சாதிச்சிருக்காரு பாருங்க. 30% ஒன்றும் சாதாரண பர்சன்டேஜ்லாம் கிடையாது. ஒரு நண்பர் சொல்கிறாப்புல, 2.5 வருஷம் கழிச்சு இந்த கனரா பேங்க்கு, சவுத் இந்தியன் பேங்க்லாம் 30% பக்கம் புக் பண்ணிவிட்டு நான் வெளியே வந்துட்டேங்க, அப்பாடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. ஸோ 2.5 வருஷத்தில் 30% என்பது கசக்கு தான் என்ன அப்படின்ற மாதிரி தான் பலருடைய கேள்வி. இன்ஃபேக்ட் அது கீழே இறங்கிட்டு திரும்பி ஏறின கணக்கெல்லாம் கால்குலேட் பண்ணால் நம்மளுக்கு தலை சுற்றிடும். இப்போ கூட பேசிட்டு இருந்தோமே, பணத்தை லாக் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ நிஃப்டி விடுங்க, நிஃப்டி கூட மேல் நோக்கி வந்துட்டான். இந்த ஸ்மால் கேப் இண்டெக்ஸை பாருங்க, அந்த பையன் இன்னும் மேல் நோக்கி ஏறி வரவே இல்லையே, அவனை காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாப்புல. நான் இப்போ போய் நிஃப்டி ஸ்மால் கேப் 50 இண்டெக்ஸ் தான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், மற்றவங்களையெல்லாம் பார்க்கணுன்னு விருப்பப்படல. ஸோ ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் வந்து தன்னுடைய உச்சத்திலிருந்து கீழ் நோக்கி இறங்கி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்மால் கேப் 50 இண்டெக்ஸ்லேயும் எந்த பங்கு அதிகமாக கீழே இறங்கி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் போய் தெரிஞ்சுக்கலான்னு ஆசைப்பட்றேன். ஸோ ஏபிசி அந்த ஆர்டரில் நான் அசெண்டிங் ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து ஆரம்பித்து
நிஃப்டி ஸ்மால் கேப் 50 அப்படின்ற இண்டெக்ஸில் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பி அப்படின்றதுல பந்தன் பேங்க் இருக்குது. அதே மாதிரி இ அப்படின்றதுல போய் எடுத்து பார்த்தா அங்கே இயில் ஒன்றுமே இல்லை, எஃப்ல வேணால் 5 ஸ்டார் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இது போன்ற பங்குகளில் கடந்த ஒரு வருடத்தில் எந்த பங்கு அதிகமாக கீழே இறங்கியிருக்கு, எந்த பங்கு அதிகமாக சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. ஸோ சில பங்குகள் ஸ்மால் கேப்பில் அப்படின்னு போய் எடுத்து பார்க்கல இந்த லாரஸ் லேப்ஸ்லாம் ஒரு வருஷத்துக்கு 84% சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. இந்த மணப்புரம் ஃபைனான்ஸ் அப்படின்றது ஒரு வருஷத்தில் அவனும் ஒரு 84% சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். இந்த நவீன் ஃப்ளோரைன் அப்படின்றத எடுத்து பார்க்கும்போது அதுவும் ஒரே வருஷத்தில் 74% சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. இறங்கிய பங்குகளில் வந்து இந்த நாட்கோ ஃபார்மா அப்படின்ற பங்கெல்லாம் ஒரு வருஷத்தில் 37% என்பது இறங்கியிருக்கு. அதே மாதிரி இந்த சைண்ட் அப்படின்ற ஒரு பங்கு அதுவுமே வந்து 40% பக்கம் இறங்கியிருக்கு. கிராம்ப்டன் கிரீவ்ஸ் அடா பாவி அப்படின்னு சொல்கிற மாதிரி இது ஒரு 34% இறங்கி கிடக்கு. ஆக மொத்தம் பல பங்குகள் எங்களை காப்பாற்றுங்க அப்படின்ற கண்டிஷனில் தான் விழுந்து கிடக்குன்னு நம்ம நண்பர் சொன்ன மாதிரி. அது எப்படி எங்களை மட்டும் கரெக்டாக பார்த்து கண்டுபிடிக்கிறீங்க, எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு ஒரு நண்பர் வந்து 4 மாதத்துக்கு முன்னாடி 1.5 லட்ச ரூபாய்க்கு ஹெச்எல் ஷேர் அப்படின்றத வச்சுருந்துருக்காப்புல. அது வந்து 15,000 ரூபா லாஸில் இருந்திருக்கு. 1.5 லட்ச ரூபா பொசிஷன் 14,000 ரூபா லாஸ் அப்படின்னு பார்த்தா யாராக இருந்தாலும் கொஞ்சம் பயப்பட தானே செய்வாங்க. அதனால் இவர் நோ லாஸ் நோ கெயின் வந்தோடனே விற்று விட்டாப்புல. வெறும் 500 ரூபா ப்ராஃபிட்டில் விற்று விட்டதுக்கப்புறம் அது எப்படித்தான் கண்டுபிடிப்பான்னு தெரியல. இத்தனைக்கு இந்த ஐடி செக்டர் ஒரு கும்பா செக்டர் அப்படின்ற மாதிரி தான் சமீபத்தில் ஏறாத செக்டர்களில் இவனு ஒருத்தனாக தான் இருந்தான். சரி ஒரு 500ஆவது வரட்டுமே அப்படின்னு எடுத்துட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் 5,000 ரூபா ப்ராஃபிட் வரைக்கும் போயிருக்காது. அதாவது இது எப்படி இருக்குன்னா, வீட்டம்மாவை கூட்டிகிட்டு நம்ம வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹில் ஸ்டேஷன் ஹிமாலயாக்கே போனாலும் அது பாலைவனமாக மாறிடுமோ அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்டில் தான் மன விரக்தியாக போய்கிட்டு இருக்கு. அது எப்படித்தான் ஒரு பங்கை விற்றதுக்கப்புறம் உடனே ஏற்றி விடுறாங்கன்னு ஆண்டவனுக்கு தான் தெரியும். இங்கே பார்த்தீங்களா நண்பர்களே, இன்னொரு மிகப்பெரிய ஒரு கில்லாடியான நண்பர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 2 வருஷம் கூடி 2 வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக பல்வேறு பங்குகளை வந்து 100 சேர்த்திருக்காரு. அதாவது சில பேர் 1 லட்சமாக ரவுண்டு பண்ணுவாங்க, சில பேர் 50,000 அந்த மாதிரி பணத்தை ரவுண்ட் பண்ணுவாங்க. இவர் வந்து ஷேர்களுடைய எண்ணிக்கையை ரவுண்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்காப்புல. முடிஞ்சால் நீங்கள் எம்ஆர்எஃப் ஷேரை வந்து இவரை பார்த்தா தமிழ்நாட்டில் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு குரூப்பை சேர்ந்தவராக தான் இருப்பாரோ அப்படின்ற ஒரு டவுட் வருது. அதாவது இப்போ சமீபத்தில் என்ன ஆகுதுன்னா, சில பங்குகளை பற்றி பேசவே முடியறதில்ல. ஏதாவது ஒன்றை போட்டால் உடனே ஒரு 2-3 பேர் வந்துடுறாங்க, நீங்கள் வந்து அவரை பற்றி தானே பேசுகிறீங்க அப்படின்ட்டு. ஸ்டாக் மார்க்கெட்டில் எந்த ஷேர் ஏறினாலும் இறங்கினாலும் அது முக்கியமான பிரேக்கிங் நியூஸாக இருந்தால் அதை வாசித்து தானே ஆகணும். ஸோ எந்த மணிக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது, அதை பற்றி பேசணுன்றதும் நம்மளுக்கு அபிப்பிராயம் கிடையாது. பட் மார்க்கெட்டில் ஏதாவது பங்குகள் ஏறி இறங்குதுன்னா அதை வாசித்து தான் ஆகணும். இப்போ பார்த்தீங்களா, நம்ம நண்பரும் யதார்த்தமாக கமெண்ட் போட்டிருக்காரு, நம்மளும் வந்து அவரை பாராட்டி நம்ம கமெண்ட் போடுறோம்னு வச்சிங்களேன், உடனே அந்த மணி குரூப்லேருந்து அந்த ஷேர்லாம் இறங்கித்தான் கிடக்கு, ஆனால் நீங்கள் 50 வருஷம் கழித்து பார்க்கணும், இல்லைன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பொசிஷன் வச்சு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சில பேர் கிளம்பி வந்துடுறாங்க. அடாடா இங்கே பாருங்க, இன்னொரு நண்பனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னா, அவரோட அமௌண்ட் என்பது வெறும் 20,000 ரூபா தான் இருந்திருக்கு. அதை வச்சுக்கிட்டு 80,000 ரூபாய்க்கு 4 டைம்ஸ் அதிகமாக பொசிஷன் எடுத்திருக்காப்புல. அவர் ஏறணும்னு நினச்சி எடுத்திருக்காப்புல. அது என்னடான்னா கீழே இறங்கி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. எப்படி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்குன்னா, அவர் முதல்ல வச்சிருக்கக்கூடிய பணம் பாதி போயிடுற மாதிரி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. என்ன கொடுமை இது! ஸோ இப்போ தான் நம்ம வந்து இந்த வீடியோனுடைய தொடக்கத்தில் கூட வேறொரு நண்பர் கில்லாடியான சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார் பார்த்தீங்களா. அவர் எம்டிஎஃப் அப்படின்ற ப்ராடக்டை ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஷேர்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி வேற இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸுக்கு போயிட்டார், கோல்டு அண்ட் சில்வருக்கு போயிட்டாப்ல. இவர் வந்து ஷேர்ஸை பேஸ் பண்ணி ஷேர்ஸையே எடுத்து கடைசியில் லாக் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. எல்லாமே நம்ம நினைக்கிறபடி நடந்துருச்சுன்னா நல்லது தான் நண்பர்களே. அப்படி நினச்சபடி நடக்கலைன்னா அந்த ரிஸ்க்கை யாராக இருந்தாலும் ஏற்றுத்தான் ஆகணும். நன்றி, வணக்கம்.